பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து அவர் கூட நடக்கிற பிள்ளைகளை நல்லா தான் வச்சிருப்பார். நீங்கள் இன்றைக்கி நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் நன்மை தான் நடக்கும். ஒன்றும் சோர்ந்து போகாதங்க. அவர் மனிதர்களுக்கு நன்மையானதை செய்கிற தேவன். சரி, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அதே மாதிரி ஆசீர்வாதத்தை தேவன் அருளி செய்வார். 3 சங்கீதம் 3 வசனத்தில் ஒரு பக்தன் அழகான ஒரு வார்த்தை சொல்றார். நீங்க அப்படி சொல்லணும்: கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். தாவீது என்ற பக்தன் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளம் வாலிபன். ஆனால் தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவர் ஆசீர்வதித்து ஒரு தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். தேவன் உயர்த்துகிறவர். ஆபிரகாம் லிங்கன் என்கிற ஒரு மனிதர் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தார்ல, ரொம்ப பிரபலமானவர். அவர் ஒரு சாதனையாளர் என்று சொல்லி இன்றைக்கும் போற்றப்படுகிறவர். ஒரு எளிய குடும்பம், சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த எளிய மனிதர். ஆனால் அவர் தேசத்திற்கு ஒரு ஜனாதிபதி ஆண்டவர் உயர்த்தினார்ல. தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவாராம். உங்களுக்கு கேடைன்னா பாதுகாப்பு. யுத்த காலத்தில் சண்டை போடும்போது, எதிரி தாக்க வரும்போது கையில் ஒரு தட்டு மறுச்சில் கேடை அதை வச்சு தடுத்துருவாங்க. அது பாதுகாப்புக்காக. அப்போ கர்த்தர் தான் உங்களுக்கு கேடயமாக இருப்பாராம், உங்களை உயர்த்துவாராம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால மனிதர்கள், பொல்லாத ஆவிகள், பொறாமை கொண்ட மக்கள் எதை குறித்து கலங்காதுங்க. இதுக்கு பயப்படுறீங்க? தீமை செய்கிற மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. என்னால் உலகம் பொல்லாத உலகம், பொறாமை கொண்ட மக்கள் நிறைந்த உலகம். அதனால நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்களுக்கு தீமை செய்கிறதற்கு பலர் முயற்சி பண்ணுவாங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. என் ஆண்டவரே உங்களுக்கு கேடயமாக இருந்து உங்களை பாதுகாப்பாராம். அது மாத்திரம் உங்களை உயர்த்துவாராம். நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. உங்கள் படிப்பில், வேலையில், பிஸ்னஸில், இருக்கிற இடத்துல, சமுதாயத்தில் உயர்த்தப்படுவீங்க. ஆடு மேய்த்து கொண்டு இந்த தாவீதை உயர்த்தினதை போல ஆண்டவர் உங்களை கூட உயர்த்துவார். வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, என்னையும் நீங்க பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காய் நன்றி. எதற்கு? அவருடைய மகிமை. அவர் தான் நமக்கு மகிமை. உங்களுக்கு மகிமையா இருந்து அவர் நடத்துவாராம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க: தகப்பனே, எனக்கு கேடயமாயிருந்து என்னை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. என்னை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய மகிமையை என்னிலே விளங்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.